ஷாம், என்ன நடக்குது? எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு தேமுதிகவுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறத பார்க்க முடியுது. அதிமுக என்ன நினைக்கிறாங்க, திமுக என்ன நினைக்கிறாங்க, ஏன் அந்த ஆஃபரை தேமுதிக இன்னும் எடுத்துக்கல, இப்படிலாம் நிறைய இருக்குல்ல. உங்களுக்கு கிடைக்கிற தகவல் என்ன ஷாம்? எந்த ஒரு அலையன்ஸ் ஃபார்மேஷனுக்கும் ஒரு கட்சி ஒன்று தங்களுக்கு இதுல என்ன லாபம்னு நினைக்கும், அலையன்ஸ்ல சேர்த்துக்கிற கட்சி அவங்களுக்கு என்ன லாபம்னு நினைப்பாங்க. ரவீந்திரன் சொன்ன பாயிண்ட் தான், ஓட் டிரான்ஸ்பர் மூலமாக நமக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும், இந்த கணக்கு இயல்பாக உண்டு. அப்போ தேமுதிகவுக்கு என்ன கம்பல்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஓகே, அவங்களுக்கு இப்போ சின்னம் அது கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில இருக்கு. அடுத்த தேர்தலில் கணிசமான வெற்றி பெற்றால் மட்டும்தான் சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். கணிசமான வெற்றினா பெர்சன்டேஜ் அடிப்படையில் இல்ல, எம்எல்ஏ அடிப்படையில் 3% எம்எல்ஏக்கள் வேணும். அப்படின்னா அது கிட்டத்தட்ட 7 வருது. 7 எம்எல்ஏக்கள் அவசியம் தேவை. 7 எம்எல்ஏ கணக்கே அவங்க கிட்டே ஏற்கனவே 3 எக்ஸ்எம்எல்ஏஸ் இருக்காங்க கட்சியோடைய. அதாவது 2011 வெற்றி பெற்ற பிறகும் பல எம்எல்ஏக்கள் கட்சி மாறினாங்க, தேமுதிக எம்எல்ஏக்கள் விஜயகாந்த் காலத்திலே. ஆனால் இந்த 3 பேர், இன்னும் சொல்லப்போனால் 4 பேர் அவங்க எப்போதும் தொடர்ந்தே இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் கட்சிக்காக பெரிய அளவுக்கு செலவு பண்றவங்க 2 பேர் இருக்காங்க. ஓகே, பிரேமலதா அம்மா கண்டிப்பாக அவங்க கணவர் தொகுதியில போட்டி போடணும்னு விரும்புறாங்க. இதுல அவங்களுக்கு 7 சீட்டு தேவை. அப்ப ஒரு 10 சீட்டு வேணும், குறிப்பா மதுரையிலேயே ஒரு சீட்டு வேணும் என்பதெல்லாம் அவர்களோட நோக்கமா இருக்கு. ராஜ்யசபா போக, இதெல்லாமே ராஜ்யசபா போக. ஒரு திருமண சம்பந்தம் அங்க கை கூடுற மாதிரி இருக்கு. அதாவது சுதீஷ் ஃபேமிலிக்கும் திமுகவை சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் அவங்க ஃபேமிலிக்கு இடையில ஒரு திருமண சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட முடிவாகிற நிலைமையில இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். எல்லாமே சேர்ந்த ஒரு கணக்கு. இந்த கணக்குல திமுக பக்கம் அவங்க போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த இடத்துல ரவீந்திரன் கருத்து சரிதான் தான் நானும் நினைக்கிறேன். அப்படி என்றால் தேமுதிக பிரேமலதா இதை சூசகமா நிறைய தடவை சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க பேசும்போது, எங்களுக்கு எந்த கட்சியும் விரோதம் கிடையாது, எல்லா கட்சியோட நாங்க நட்போட தான் இருக்கிறோம், எங்க கட்சி நலனுக்கு எது சிறந்ததோ அந்த முடிவை நாங்கள் எடுப்போம். அப்படின்னா எவ்வளவு சீட்டு கூட கிடைக்குதோ அல்லது குடும்பத்துக்குள்ள, ஏன்னா அவங்க மகன் கையில அதிகாரம் அடுத்த 5 வருடங்களுக்குள்ள போய் சேர்ந்துருங்க. தேமுதிகவின் தலைமை பொறுப்பு விஜய பிரபாகரன் கையில போய் சேர்ந்துரும். சேரும் போது குறைந்தபட்சம் விஜயகாந்த் இருந்த அளவுலயாவது அந்த கட்சி வலுவாக இருக்க வேண்டும். அதாவது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமாக வலுவாக இருக்க வேண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா லோக்சபா எம்பி நிக்கலாம், ராஜ்யசபா எம்பி தானே கிடைக்கும். எம்எல்ஏக்கள், அப்போ எம்எல்ஏக்கள்னா குறைந்தபட்சம் இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கணும். அப்பதான் நாளைக்கு தன் மகன் அரசியல் செய்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாரும் போடுற கணக்கு தான், அதை அவர்களும் போடுகிறார்கள், தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப யாரு இந்த ஆஃபரை கொடுப்பாங்க, அந்த இடத்துலதான் உங்களோட தலைப்பு வருது. காங்கிரஸ் என்ன நினைக்குதோ, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வைத்து களம் மாறுகிறது. அது தலைப்புல சரியா தான் பிரதிபலிச்சிருக்கீங்க. அப்படின்னா காங்கிரஸ் முதல்ல அவங்க டிசம்பர் மாதம் முடிவு எடுத்துருவாங்க, திமுக குழு அமைக்கலன்னு குற்றச்சாட்டு இருந்தது. ஜனவரி மாதம் கனிமொழியம்மா போய் ராகுல் காந்தியை பார்த்து பேசுறாங்க, எந்த முடிவும் வரல. பிப்ரவரி மாதம் இனிமேல் தான் இப்பதான் தேர்தல் அறிக்கைக்கான தயாரிப்பு குழு வேலை நடக்கு. இனிமேல் தான் அவங்க தொகுதி பங்கீட்டு குழு அமைப்பாங்க. ஆக காங்கிரஸும் திமுகவும் அவங்களோட உண்மையான நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அப்ப குவைட் நேச்சுரலி தேமுதிகவும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம், தெளிவுபடுத்திடலாம்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம முன்பே ஒரு விவாதத்துல பேசணும், காங்கிரஸ் இல்லைன்னா நமக்கான கூடுதல் தொகுதி கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு, அதை வச்சு ஒரு கால்குலேஷனா, இல்ல காங்கிரஸ் போற பக்கத்து நம்மளும் போயிடலான்ற கால்குலேஷனா? ஒரு 2.5 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம இதை பேசியிருக்கிறோம் விஜய். தொடர்ந்து 2 நாள் பேசியிருக்கிறோம் காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் யூகிச்சு. அப்போ காங்கிரஸ் நிலைப்பாட்டுல என்ன குழப்பங்கள்லாம் வருதுன்னா, தொடர்ந்து அவங்க சொல்ற விஷயங்கள் தான். இப்போ உதாரணமா அவங்க பேட்டி, உங்க தொலைக்காட்சி பேட்டியே தான், 12% எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ 12% அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அப்ப தேமுதிக ஸ்ட்ரென்த் குறைந்ததா? அடிப்படையில மைனாரிட்டி ஓட் பேங்க்ல மைனாரிட்டி லாங்குவேஜ் ஓட் பேங்க் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு ஓட் பேங்க் தான். ஏற்கனவே அங்க மதிமுக இருக்கு, தேமுதிகவும் சேர்ந்தால் காங்கிரஸ் போனாலும் மைனாரிட்டி ஓட் பேங்க்ல இஸ்லாமிய ஓட் பேங்கும் மைனாரிட்டி லாங்குவேஜ் ஓட் பேங்கும் எந்த வகையிலும் குறையாதுங்கிற ஒரு அஷூரன்ஸுக்கு திமுக போகணும். அதாவது காங்கிரஸ் ஓட்டு மூலமாகவே ஜெயிக்கக்கூடிய தொகுதியும் இருக்கு, அதை நம்ம இல்லைன்னா மறுக்கவே முடியாது. ஆனா அதை ஈடுகட்டக்கூடிய விதமாக திமுக திட்டமிடுது. ஆனா அவங்களா அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இவ்வளவு ப்ராப்ளம் நடக்குது, திமுக எம்பிக்கள் கிட்டத்தட்ட காங்கிரஸ் சப்போர்ட் நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. சுதா அவர்கள் பேசுகிற பேட்டி, இன்னைக்கு உங்க 3:45 மணிக்கிட்ட அவங்க உங்க தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டி, அதற்கு பிறகு நான் தொலைபேசி மூலமா கொடுத்தது, இது எல்லாமே
காங்கிரசுக்கு திமுக தேவை என்பதை உணர்த்துகிறது. திமுக ஆல் இந்தியா லெவல்ல காங்கிரஸை சப்போர்ட் செய்துங்கிறதை உணர்த்துகிறது. இதை காங்கிரஸ் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று திமுக எதிர்பார்க்கிறது. இதுல ஷாம், ஒருவேளை எல்லாம் சுமூகமா தான் இருக்கு, எண்ணிக்கை 28ஓ 30ஓ காங்கிரஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா தேமுதிக எப்படி யோசிப்பாங்க? ஒருவேளை ஏன்னா அதிமுக முகாமில் இருந்து நமக்கு வர தகவல்கள் என்னன்னா, அவங்க தேமுதிகவை நம்ம அழைக்கலான்ற இடத்தில் திமுகவை விட நாங்க அதிகமா கொடுக்குறோன்ற ஆஃபர் கொடுத்தா அங்க போக வாய்ப்பு இருக்கா? அதிகமான ஆஃபர் கொடுப்பதற்கு ரெண்டு கட்சிக்குமே வழி இல்ல. அதாவது காங்கிரஸ் இப்படியே ரீட்டைன் ஆகுது அப்படின்னா 25 சீட்டு தான், அதுக்கு மேல அவங்களுக்கு கிடையாது. ராஜ்யசபா வேணும்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா 25 குறையத்தான் செய்யும். அப்ப திமுக 170 நிற்கிறதுக்கு பதிலாக 160 165 அவங்க முடிவு செய்யலாம். ஏன்னா குறைந்த தொகுதியில நின்று திமுக தோற்று போன வரலாறு நிறைய இருக்கு. 110 117 நின்று இருக்காங்க, படுதோல்வி. அதுக்கு ஒரு 123 என்னமோ நின்னாங்க, படுதோல்வி. அப்புறம் தேசிய கட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா படுதோல்வி 2001 பிஜேபி. இப்படி அது எல்லாமே தோற்று போன வரலாறு. அந்த பாடத்தை மீண்டும் ஒரு முறை கற்றுக்கொள்வதற்கு திமுக தயாராக இல்லை. அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவை சொல்லணும். இப்போ அதுக்குள்ள பார்லிமெண்ட்ல இவ்வளவு பெரிய குழப்பம் வந்துருச்சு. இவ்வளவு தூரம் சபாநாயகர் நான் தாங்க பிரதமரை வர வேண்டாம்னு சொன்னேன், அவர் உயிருக்கே ஆபத்து அப்படின்னா பெண் எம்பிக்களாலேயா ஒரு பிரதமரோட உயிருக்கு ஆபத்து, அதுவும் பார்லிமெண்ட்டுக்குள்ள? அப்ப ஏன் அவர் அப்படி சொல்றாரு? ஏனென்றால் தேசிய அரசியல் வேற பக்கமாக திசை திருப்புகிறார்கள். அப்ப தேசிய அரசியல் திசை திரும்பும்போது தமிழ்நாடு அரசியலும் திசை திரும்பத்தானே செய்யணும். காங்கிரஸ் வருமா வராதாங்கிற குழப்பம் தேமுதிகவுக்கு இருக்கு. காங்கிரஸ் முடிவுக்காக திமுக காத்திருக்கிறதோ இல்லையோ, தேமுதிக அதிகமா காத்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஷியாம். அப்படித்தான் காத்திருந்தா ஆகணும். ஏன்னா காங்கிரசுக்கு குறைந்த அளவு இடம் அப்படின்னா தேமுதிகவுக்கு அதிக இடம். ஓகே நம்ம பேசலாம் ஷியாம்.